Let's go into another exciting message. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நாம் கேட்போம். The entire world is darkness, and gross darkness is slowly covering the people, according to Isaiah chapter 60 verse 2. பூமி முழுவதும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறதான காரியம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் படி இருள் பூமியையும் ஜனங்களை காரிருளும் மூடும். அப்படிப்பட்டதான நாட்களிலே நாம் இருக்கிறோம். But God's covenant children are moving from one level of glory to another. ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளோ ஒரு மகிமையின் அளவிலிருந்து அடுத்த மகிமையின் அளவிற்கு போகிறார்கள். I'm telling prophetically, the world is moving from darkness to gross darkness, but you, covenant child, are moving from one level of glory to another level of glory. நான் இதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் இருளிலிருந்து காரிருளுக்கு போகக்கூடியதான நிலையில் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளாகி நீங்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய ஒரு மகிமையின் அளவிலிருந்து அடுத்த மகிமையின் அளவிற்கு போகிறீர்கள். And exciting times are waiting for covenant children who understand the truth and walk in the truth. உடன்படிக்கையை புரிந்து கொண்டு அந்த சத்தியத்தில் நடக்கிறதான பிள்ளைகளுக்கு இனி வரும் நாட்கள் மிகவும் சுவாரஸ்யமான பரவசமூட்டும் நாட்களாக இருக்கும். And you can experience these glorious days. இந்த ஆச்சரியமான மகிமையின் நாட்களை உங்களால் அனுபவிக்க முடியும். So listen to this message. ஆகவே இந்த செய்தியை கவனமாக கேட்போம். Genesis chapter 26 from verse 19 to 22. And Isaac's servants digged in the valley and found there a well of springing water. And the herdmen of Gerar did strive with Isaac's herdmen, saying, the water is ours. And he called the name of the well Esau, because they strove with him. And they digged another well and strove for that also. And he called the name of it Sitnah, verse 22. And he removed from thence and digged another well, and for that they strove not. And he called the name of it Rehoboth. And he said, for now the Lord hath made room for us, and we shall be fruitful in the land. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்ரா என்று பெயரிட்டான். பின்பு அவரிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். Now what did Isaac say? He said, for now the Lord hath made room for us. ஈசாக்கு சொன்ன வார்த்தை என்ன? இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். Therefore we shall be fruitful in the land. ஆகவே நாம் இப்பொழுது தேசத்தில் நாம் பலுகும்படிக்கு. And he called the name of the well Rehoboth. அதை ரெகபோத் என்று அந்த துறவை அழைத்தார். Rehoboth means the Lord hath now made room for us. ரெகபோத் என்று சொல்லும்போது கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அர்த்தமாம். Now the point is, till the Lord made room, the herdsmen of Gerar were striving or fighting with Isaac. கர்த்தர் இடம் உண்டாக்குகிற வரைக்கும் கேராருடைய மேய்ப்பர்கள் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். Striving in the life of one on whom the covenant was operating. யாருடைய வாழ்க்கையிலே உடன்படிக்கை இருந்ததோ அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். Today some covenant children have got questions. Why is there strife and striving in my life? இன்றைக்கு சில உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு இந்த கேள்வி இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் இந்த வாக்குவாதங்கள், இன்னும் இந்த போராட்டங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? Am I not a covenant child, and does not God care for me and has compassion on me? நான் உடன்படிக்கையின் பிள்ளை அல்லவா? தேவன் என் மேல் இறங்கவில்லையா, இரக்கமா இருக்கவில்லையா? Is he not my father? Then why are these strivings taking place? நான், எனக்கு தேவன் தகப்பனாக இருக்கிறாரே, அப்பொழுது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான போராட்டங்கள், வாக்குவாதங்கள் இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். Now today good news for you, because just like the time came from Isaac, now the time has come for you, and you better understand it prophetically. எப்படி ஈசாக்குக்கு அந்த காலம் வந்ததோ அதே போல உங்களுக்கும் ஒரு காலம் வந்திருக்கிறது. இதை நீங்கள் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக புரிந்து கொள்ளுங்கள். Till the Lord made room, there was striving in the life of the covenant child Isaac. அந்த இடம் வருகிற வரைக்கும் உடன்படிக்கையின் பிள்ளைதான் ஈசாக். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகளை அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். But when the Lord made room, the herdsmen of Gerar who were striving did not strive, they kept quiet. ஆனால் தேவன் அவருக்கு இடம் உண்டாக்கின பொழுது கேராருடைய மேய்ப்பர்கள் அவரோடு எதிர்த்து நிற்கவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை. The herdsmen who said in verse 20, the water is ours, and in verse 21 also, they claimed that the water was theirs. They now, in verse 22, I don't know what happened to them, but they seem to say, Isaac, the water is yours. 20வது வசனத்திலும் 21வது வசனத்திலும் எங்களுடைய தண்ணீர் என்று சொன்னவர்கள்
திடீரென்று ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், ஈசாக்கே இது உன்னுடைய தண்ணி, அவர்களை மாற்றினது என்ன? My dear child of God, what an amazing truth we hear. When the Lord makes room, people who say the water is mine, this is mine, that is mine, suddenly they will keep quiet and say it is yours, you can now enjoy. அதுவரைக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் இடத்தை உண்டாக்கும் பொழுது, அதுவரைக்கும் எங்களுடையது என்று சொன்னவர்கள் அதற்கு பிறகு அவர்களே அமைதலாக இருந்து இது உன்னுடையது, நீ அனுபவி என்று விட்டு விடுவார்கள். It's going to happen in your life. I'm telling you, are you getting ready for the golden era? Because the prophetical move of God has begun in the life of us. இந்த மாதிரியான காரியங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பொன்னான காலங்கள், இப்படிப்பட்டதான நாட்கள் துவங்க போகிறது. இதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Now Isaac, if you notice, he did not fight with the herdsmen of Gerar and said, I dug the well, so the water is mine. He didn't fight. He just kept quiet because he knew he was a covenant child. ஈசாக்கு அவர்களோடு எதிர்த்து நிற்கவில்லை. நான் தான் இந்த துறவை வெட்டினேன், ஆகவே இந்த துறவு என்னுடையதுதான், இந்த தண்ணீர் என்னுடையதுதான் என்று ஈசாக்கு கேரார் ஒரு மேய்ப்பரோடு கூட அவர் எதிர்த்து நிற்கவில்லை. ஏனெனில் அவர் அமைதலாக இருந்தார். காரணம், அவருக்கு நன்றாக தெரியும் தன்மேல் உடன்படிக்கை இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். He knew the power of the covenant was working for him. அந்த உடன்படிக்கையானது தனக்காக கிரியை செய்கிறது என்பதை ஈசாக்கு அறிந்திருந்தார். Now listen, when the covenant is working for you, you do not need to fight or strive, because the Lord will fight for you. உடன்படிக்கை உங்களுக்காக கிரியை செய்கிறதுனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் போராட தேவையில்லை, நீங்கள் வாக்குவாதம் பண்ண தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை செய்வார். Today some people are thinking, has the time come? I'm telling you prophetically, it has come. You better get ready. When you look with your physical eyes and think with your mind of reasoning, it doesn't look so, but I'm telling you the time has come, and just like how God moved in the life of Isaac, He's going to move in your life, and He's going to make room for you, because now it is Rehoboth time. சில நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான காலம், இந்த காரியத்தை நான் சொல்லுவதா தீர்க்க தரிசனமான வார்த்தையாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இது ரெகோபோத்தின் காலம். கர்த்தர் உங்களுக்காக செயல்பட்டு கர்த்தர் கிரியை செய்கிறதுனாலே நீங்கள் இடம் உண்டாகும்படி பெருகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறதான நாட்கள். ஆகவே இந்த காரியத்தை உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். When the set time comes, the Lord moves. அந்த குறித்த காலம் வரும் பொழுது தேவன் கிரியை செய்கிறார். Before the set time comes, the herdsmen of Gerar will strive. குறித்த காலம் வருகிற வரைக்கும் கேரார் ஒரு மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணுவார்கள். I don't know in your life who are the herdsmen of Gerar. உங்களுடைய வாழ்க்கையில யார் யார் அந்த கேராருடைய மேய்ப்பர் என்று எனக்கு தெரியாது. But the strife in your life. ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. But it's not going to be permanent. It's going to be an end. அது நிரந்தரமாக இருக்காது, அது முடிவடைய போகிறது. In Psalms 102 and verse 13, the Bible says, Thou shalt arise and have mercy upon Zion, for the time to favor her, the set time has come. சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனத்திலே பார்க்கிறோம், தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Now this is the promise for the covenant children, that set time has come for God to move. இது தேவன் கொடுக்கிறதான வார்த்தையாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு குறித்த காலம் வந்தது என்று சொல்கிறார். Isaac understood through the sign when the herdsmen stopped striving and just kept quiet and said, Isaac, now you can experience the waters in the well. He knew that the Lord had made room for us, and that is why he named that well Rehoboth, stating, the Lord hath made room for us. ஈசாக்கு அந்த இடத்திலே வந்து துறவை வெட்டின போது அவர் புரிந்து கொண்டார். அந்த இடத்திலே அதற்கு பிறகு கேரார் ஒரு மேய்ப்பர்கள் அவரோடு வந்து வாக்குவாதம் பண்ணவில்லை. அந்த தண்ணீர் அவருடையது, அந்த துறவு அவருடையது என்பதை அவர் புரிந்து கொண்டார்கள். அவர் அனுபவிக்கிறதான காலம், அதற்கு பிறகு அமைதலாக இருந்து அதை அனுபவிக்கிறதான காலம் என்பதை புரிந்து கொண்டார். ஆகவே தான் அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். When he knew that the Lord had made room for him, he immediately prophetically confesses, we shall be fruitful in the land. கர்த்தர் தனக்கு இடம் உண்டாக்கினார் என்பதை புரிந்தவுடனே அவர் சொன்னதான வார்த்தை தீர்க்க தரிசனமாக சொல்றார், தேவன் நமக்கு நாம் பல்லுகும்படிக்கு தேசத்தில் இடம் உண்டாக்கினார். Actually, if you see, after that particular incident in the life of Isaac, there were no more striving till his death. அதற்கு பிறகு, அந்த சம்பவத்திற்கு பிறகு, அந்த இடத்திற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், ஈசாக்கின் வாழ்க்கையில எந்த விதமான போராட்டமும் எதிர்ப்புகளும் அதற்கு பின்பு வரவில்லை. Brother, God has got a time for everything. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். He has got a set time. அவர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். We have to wait for it with eagerness and thanksgiving and praise. நாம் அதற்காக ஆவலோடு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அந்த காலத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். Today many good believers, covenant children, are wasting the time because they are thinking how to deal with that strife.
இன்றைக்கு அநேக உடன்படிக்கையின் பிள்ளைகள் நல்ல விசுவாசிகள் தான், ஆனால் எப்படி இந்த வாக்குவாதங்களை எதிர்ப்பது என்று அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are getting into tension and they begin to worry. They give room for negative thoughts and they even murmur. They even question God. They do all kinds of negative things. I want you to understand all these things are going to drain the anointing. You got to wait with eagerness and expectation and praise and thanksgiving. அவர்கள் தேவையில்லாத மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்து, தேவையில்லாமல் அவர்கள் கவலைப்பட்டு மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்து இருக்கிறதான அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள். நான் ஒரு காரியத்தை சொல்ல, நீங்க காத்துக்கொண்டு ஆவலோடு காத்துக்கொண்டிருக்க வேண்டும். Philippians 4 and verse 4 says, rejoice in the Lord always, and again I say rejoice. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். When the herdsmen of Gerar are striving, rejoice in the Lord, because always is whether they are striving or not striving. It comes under the definition of always. So whether they are striving or not striving, rejoice in the Lord always, and again I say rejoice. கேராரூர் மெய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறதின்படி கர்த்தருக்குள் எப்பொழுதும், எப்பொழுதும் என்றால் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். In Romans 8 and verse 28 the Bible says, for we know that all things work together for good to them that love God, to them that are the called according to his purpose. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே பார்க்கும், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். Covenant children can never be failures. Get this into your spirit. உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் தோல்வியாக இருக்க முடியாது. இதை நன்றாக உங்களுடைய ஆவியிலே கிரகித்துக் கொள்ளுங்கள். Wherever you are, you will be fruitful in the land. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்க தேசத்திலே நீங்கள் பலுகி கொண்டிருப்பீர்கள். Now what happened? Did Isaac become fruitful in the land? ஈசாக் அந்த இடத்திலே பலுகி பெருகினாரா? Let's find out. அதை நாம் கண்டுபிடிப்போம். Now when we analyze the Bible, after the Lord made room for Isaac, he suddenly began to be fruitful and fruitful and fruitful. கர்த்தர் ஈசாக்குக்கு இடம் உண்டாக்கின பிறகு நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு பலுகி கொண்டிருந்தார். And he was so fruitful that people began to notice, and it came to the knowledge of the king of the land. அவர் மிகவும் அதிகமாக பெருகுகிறதான காரியமானது தேசத்தில் இருக்கிறதான ராஜாவுக்கே தெரிய வந்துவிட்டது. In Genesis chapter 26 verse 26, then Abimelech went to him from Gerar, and Houzoth, one of his friends, and Phicol, the chief captain of his army. 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிக்கோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். Now here we find a group of people coming. All of them are big guys. The king and the captain of the army, another influential man, Houzoth. இந்த இடத்திலே பார்க்கும் பெரிய பெரிய ஆட்கள் வருகிறார்கள் ஈசாக்கை சந்திப்பதற்கு. அபிமெலேக்கு, அவருடைய நண்பனாகிய அகுசாத் மற்றும் அவருடைய சேனாபதியாகிய பிக்கோல் ஆகிய மூவரும் புறப்பட்டு வந்தார்கள் கேராரிலிருந்து. Now who is Abimelech? இந்த அபிமெலேக் யார்? In Genesis chapter 26 verse 1, the Bible says Abimelech was king of the Philistines unto Gerar. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும், ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். See, unto Gerar, he was the king of the Philistines. In fact, he was the king of Gerar. பெலிஸ்தருக்கு ராஜா, அதாவது கேரா ஊரிலே அவர் ராஜாவாக இருந்திருக்கிறார். Formerly, the point I want you to listen to is very interesting. Formerly, the herdsmen of Gerar, they strove with Isaac's herdsmen and ensured that they did not experience the waters of the well which they had dug. But now we find not the herdsmen of Gerar coming, but the king of Gerar himself is coming to meet Isaac with the captain of the army and another influential person known as Houzoth. முன்பு ஈசாக்கோடு கூட கேரார் ஒரு மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், கேராருடைய மேய்ப்பர்கள் வரவில்லை, அபிமெலேக்கும் அவருடைய நண்பனாகிய அகுசாத்தும் மற்றும் அவருடைய மிக முக்கியமான சேனாபதியாகிய பிக்கோலும் மூன்று ராஜா வராரு, சேனாதிபதி வராரு, பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனோட ஃப்ரெண்டும் வராங்க. Listen, when the Lord makes room, the herdsmen who came for striving, they will not be seen. Instead, the king of the herdsmen will come with all the influential people. They will come to you. கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கும் பொழுது நன்றாக கவனியுங்கள், வாக்குவாதம் பண்ணினதான கேராவூர் மேய்ப்பர்கள் காணப்படவே மாட்டாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. மிகவும் பெரியதான நிலையில் வர மாட்டாங்க. அதுக்கு முன்னால் அவங்க வருவாங்க, ஆனால் சண்டை போடுறதுக்கு வருவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆளுங்க வர மாட்டாங்க, அவங்களுடைய ராஜாவே வருவார்.
அதோ ராஜா தனியாக வர மாட்டார், சேனாதிபதியோட இன்னொரு முக்கியமான ஒரு நபரோட எல்லாரும் கூட்டமா ஈசாக்கு நண்டே வருவார்கள். This is what happened when the Lord makes room, brother. இதுதான் கர்த்தர் இடத்தை உண்டாக்கும் பொழுது நடக்கிறதான காரியமாம். Listen, Isaac did not go. ஈசாக்கு போகவில்லை. All of them are coming together. எல்லாரும் ஒன்று கூடி வந்தார்கள். Influential people in the land, the top people in the land, the people with authority and power are coming to Isaac. மிகவும் மிகவும் பெரிய நிலையில் இருந்ததான அதிகாரமுடையதான நபர்கள் ஈசாக்கை சந்திப்பதற்காக புறப்பட்டு வந்தார்கள். But this happens only after the Lord made room for Isaac. இது எப்பொழுது நடந்தது என்றால் ஈசாக்குக்காக தேவன் இடம் உண்டாக்கின பிறகு. And after Isaac confessed with his mouth prophetically, we shall be fruitful in the land. ஈசாக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டார், கர்த்தர் நமக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அவர் தீர்க்கதரிசனம் அறிக்கை செய்த பிறகுதான் நடந்தது. நல்லா புரிஞ்சுங்க. When you understand, when your eyes open, you will make prophetical confessions. உங்களுடைய கண்கள் திறக்கும் பொழுது நீங்கள் தீர்க்கதரிசனமான அறிக்கைகளை செய்வீர்கள். That's what Isaac did. When his eyes opened and he knew that the Lord had made room, he didn't keep quiet. He said, we shall be fruitful in the land. ஈசாக்கு அமைதலாக இருக்கவில்லை. அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவர் சொன்னார், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். Formerly, he is speaking in the time when there is strife. அவர் எப்பொழுது பேசினார் இந்த வார்த்தை என்றால் வாக்குவாதம் பண்ணினதான அந்த நாட்களில் தான். Before there was strife. அதற்கு முன்பு தான் வாக்குவாதங்கள் நடந்தது. Now the door is open. இப்பொழுது கதவு திறக்கப்பட்டாயிற்று. Immediately he speaks. உடனடியாக அவர் இந்த வார்த்தையை சொன்னார். Today, child of God, you are going through a life of strife. I want you to ask God to open your eyes to what's happening prophetically. வாழ்க்கையிலே வாக்குவாதங்கள், எதிர்ப்புகள், சண்டைகளோடு கூட எதிர்க்கிறதான நீங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும்படியாக கேளுங்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது. Then only you can confess. அப்பொழுதுதான் நீங்க அறிக்கை செய்வீர்கள். When you confess, the power of confession starts moving, the power of words starts moving, and you can have what you say. நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தேவ அறிக்கையினுடைய நீங்கள் செய்த வார்த்தையின் அறிக்கையின்படி உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். Truth number 2. இரண்டாவதாக Genesis 26 and verse 1. And Isaac went unto Abimelech, king of the Philistines, unto Gerar. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும், அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். Now this is the beginning. Genesis 26 beginning. In verse 1 we find Isaac is now going to Abimelech, king of Gerar. பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு ஈசாக்கு புறப்பட்டு போனார். Isaac is going for favor to the king of Gerar. தனக்கு ஒரு தயை கிடைக்கும்படியாக ராஜாவினிடத்திலே ஈசாக்கு புறப்பட்டு போனார். How long he had to wait, I don't know, because it's not so easy to meet the king just like that, brother. எவ்வளவு நேரம் காத்திருந்தார் என்று நமக்கு தெரியாது. ஏனெனில் ராஜாவை சந்திப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. He was going to meet the king. அவர் ராஜாவை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனார். I don't know how long he had to wait. எவ்வளவு காலம் அங்கே காத்திருந்தார் என்று நமக்கு தெரியாது. But the truth is, when the Lord made room for him in that land, then the king who he went to meet is now coming to meet him with all his influential people. ஆனால் காரியம் என்னவென்றால் கர்த்தர் விசாலமான இடத்தை உண்டாக்கின பொழுது எந்த ராஜாவை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனாரோ அந்த ராஜா இவரை சந்திப்பதற்காக புறப்பட்டு வந்தார். This is the power of God, brother. இதுதான் தேவனுடைய வல்லமை. Formerly, before the Lord makes room, you will go for favor. Oh, come on, I want some help. But I tell you, after the Lord makes room, after Rehoboth, they to who you went, they will come. முன்பு நீங்கள் புறப்பட்டு போவீர்கள், எங்களுக்கு இந்த தயவு வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் உண்டாக்கின பிறகு அவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். இதுதான் தேவன் செய்கிற மகத்துவமான செயலாம். Another truth which we learn is, Isaac the covenant child did not say, I shall be fruitful in the land. He said, the Lord hath made room for us. He didn't say, Lord hath made room for me. He said, the Lord hath made room for us, and we shall be fruitful in the land. He is talking in plural. He is talking for the entire group which was with him. அடுத்த உண்மை நாம் இந்த காரியத்திலிருந்து சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்றால், ஈசாக்கு அந்த இடத்திற்கு வந்தபோது தேவன் நான் தேசத்தில் பலுகும்படிக்கு எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று அவர் சொல்லவில்லை. நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதாவது பன்மையிலே தன்னோடு கூட இருந்ததான தன்னோடு இருந்ததான எல்லா ஜனங்களுக்காகவும் அந்த வார்த்தை பேசினார். See, Isaac was not selfish. He
spoke for the group. ஈசாக்கு சுயநலமாக இருக்கவில்லை, தன்னோடு இருந்த குழுவுக்காகவும் அந்த வார்த்தையை அவர் பேசினார். When Isaac is blessed, the people with Isaac are also blessed. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படும் பொழுது ஈசாக்கோடு இருக்கிறதான ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். When I am blessed, then the people with me are blessed. நான் ஆசீர்வதிக்கப்படும் போது என்னோடு கூட இருக்கிறதான ஜனங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So I am speaking, we shall be fruitful in the land because the Lord hath made room for us. ஆகவே நானும் தீர்க்க தரிசனமாக நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். Actually, I want to ask you a question. Did the Lord made room for everybody or for Isaac? நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன். தேவன் ஈசாக்குக்கு மாத்திரம் இடம் உண்டாக்கினாரா அல்லது கூட இருந்த யாவருக்கும் உண்டாக்கினாரா? Actually, the Lord made room for Isaac. உண்மையாக பார்க்கும்போது ஈசாக்குக்கு தான் தேவன் உண்டாக்கினார். But when the Lord makes room for Isaac, the entire group is going to be blessed. That's why Isaac confesses, the Lord hath made room for us, and therefore we shall be fruitful in the land. ஈசாக்குக்கு இடம் உண்டாக்கினதினாலே ஈசாக்கோடு கூட இருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆகவேதான் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நாம் நமக்கு தேவன் இடம் உண்டாக்கினார். Look at this verse, Jeremiah 31 verse 14, and I will satiate the soul of the priest with fatness, and my people shall be satisfied with my goodness, saith the Lord. எரேமியா 31 அதிகாரம் 14வது வசனம், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now look at what God is revealing. கர்த்தர் என்ன வெளிப்படுத்துகிறார்? He says, my people shall be satisfied with my goodness. என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். Satisfied. அவர்கள் திருப்தி அடைவார்கள். What's the meaning of satisfied? திருப்தி அடைதல் என்றால் என்ன? Let's say you're going for a dinner in a 5-star hotel. You go to a very good hotel and they keep on serving you. You keep on eating and eating and eating. The next serving comes and he says, I'm not able to eat. Though you love that particular dish, you're not able to eat that because you have reached a limit known as satisfaction limit. நீங்க ஒரு இடத்துக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு நல்ல ருசியுள்ள ஆகாரங்களை பரிமாறிக்கொண்டே இருக்கிறார்கள், திரும்ப 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 எடுத்து வைக்கிறார்கள், நீங்களும் சாப்பிடுறீங்க. ஒரு அளவுக்கு மேல உங்களால சாப்பிட முடியல. அதற்கு பிறகும் அவர்கள் வைக்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. அதற்கு பெயர் தான் திருப்தி அடைந்ததான நிலைமை. That's what God will do to his people. இதுதான் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்கிறார். He says, my people என் ஜனங்கள் shall be satisfied. அவர்கள் திருப்தி அடைவார்கள். In other words, they'll get so much that beyond that they can't take it. அவர்கள் மிகவும் அதிகமாக பெறுவார்கள். அதாவது அதுக்கு மேல அவங்களால எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்குமாக தேவன் ஆசீர்வதிக்கிறவர். God will bless you so much that beyond that you can't take it. தேவன் உங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதற்கு மேல உங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்குமாக தேவன் கொடுக்கிற தேவன். You have to understand your God, brother. உங்கள் தேவனை நீங்கள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும். When the Lord makes you fruitful, you shall be satisfied. தேவன் உங்களை பலுகும்படிக்கு செய்யும் பொழுது நீங்கள் திருப்தி அடைந்திருப்பீர்கள். Look at the word of God again. My people shall be satisfied with my goodness is the plan and desire and will of God. கர்த்தருடைய வார்த்தை திரும்பமாக நாம் கேட்போம். என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்பது தேவனுடைய திட்டமாம், இது தேவனுடைய சித்தமாகும். But when will it happen? ஆனா எப்பொழுது இது நடக்கும்? Look at the first line, and I will satiate the soul of the priest with my fatness and my people. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் அப்பொழுது. So look at this truth. When the soul of the priest are satiated or satisfied with fatness, then God's people are satisfied with his goodness. ஆசாரியர்களுடைய ஆத்மா கொழுமையானவைகளினால் பூரிப்பாகும் பொழுது தேவனுடைய ஜனங்கள் நன்மையினால் திருப்தி அடைகிறார்கள். See, God first satiates the soul of the priest, and then the people who are with the priest experience the goodness of the Lord. கர்த்தர் முதலாவது ஆசாரியர்களின் ஆத்துமாக்களை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குகிறார். அப்பொழுது அவரோடு கூட இருக்கிறதான அந்த ஜனங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைகிறார்கள். When Isaac was satiated, automatically the people with him will be satisfied with the goodness of the Lord. ஈசாக்கு கொழுமையானவைகளினால் பூரிப்படையும் பொழுது அவரோடு கூட இருந்ததான அந்த ஜனங்கள் நன்மைகளினால் திருப்தி அடைகிறார்கள். Look at this. When God made room for Isaac, kings came to Isaac. ஈசாக்குக்கு தேவன் இடம் உண்டாக்கின பொழுது, கர்த்தர் இடம் உண்டாக்கின பொழுது ராஜா அவரிடத்திலே வந்தார். In Isaiah 60 and verse 3, the Bible says, kings shall come.
ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ராஜாக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். Kings shall come. ராஜாக்கள் வருவார்கள். Kings are those with authority and power. ராஜாக்கள் என்று சொல்லும்போது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், வல்லமை உடையவர்கள். Kings are those whose favor people desire. ராஜாக்கள் என்று சொன்னாலே அவர்களுடைய தயவை மனிதர்கள் நாடுவார்கள். The Bible says kings shall come unto you. ராஜாக்களும் உன்னிடத்திற்கு நடந்து வருவார்கள். Because you have found favor in the sight of the Lord and he has made room for you. ஏனெனில் தேவன் உங்களுக்காக இடம் உண்டாக்கி இருக்கிறார், கர்த்தரிடத்திலே நீங்கள் தயவு பெற்றிருக்கிறீர்கள். Now when the king and the captain of the army and Ahuzzath, another of his friends, an influential person, come to Isaac, Isaac asked them a question in Genesis 26 and verse 27, and Isaac said unto them, wherefore or why are you coming to me, seeing you hate me, and you have sent me away from you? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டார். அபிமெலேக்கும் ராஜாவும் அவருடைய சிநேகிதனும் மற்றும் சேனாபதியும் வந்தபோது ஒரு கேள்வியை கேட்டார். ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். Now look at this. The king and the captain of the army and an influential person was actually hating Isaac, and they drove Isaac away. அபிமெலேக்கும் அவரோடு கூட இருந்ததான சிநேகிதனும் அவர்களை அந்த இடத்துல இராதபடிக்கு வெறுத்து பகைத்து விரட்டி விட்டவர்கள். But when God moved, கர்த்தர் கிரியை செய்தபோது those who were enemies of Isaac, those who drove away Isaac, are now coming to make friendship with the same person whom they hated, to make peace with the same person whom they hated. கர்த்தர் அவர்களுக்கு இடம் உண்டாக்கின போது எந்த நபரை அவர்கள் வெறுத்தார்களோ அதே நபரிடத்திலே அவர்கள் வந்து நட்பு வைத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் புறப்பட்டு வந்தனர். Now why did the king and the captain of the army come to Isaac? ஏன் அபிமெலேக்கும் சேனாபதியும் அவரிடத்திலே வந்தார்கள்? The answer is given in verse 28, and they said, we saw certainly that the Lord was with thee. 28வது வசனத்திலே அதற்கான பதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். Look at the testimony. We saw certainly. நாங்கள் நிச்சயமாய் கண்டோம். Now they are not speaking with faith, brother. They are not having faith to speak in faith. They are speaking what the mind was telling, what the reasoning was telling. அவர்கள் விசுவாச கண்களினாலே அல்லது விசுவாசத்தை உடையவர்கள் அல்ல விசுவாசத்தில் பேசுவதற்கு அவர்கள் மாம்ச கண்களினாலே பார்த்ததும் தங்கள் மனதிலே புரிந்து கொண்டதையும் தான் பேசுகிறார்கள். They saw something. அவர்கள் ஒரு காரியத்தை கண்டார்கள். And they saw it certainly. அதை உறுதியாக கண்டார்கள். We saw certainly that the Lord was with thee. கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டோம். The point is, Isaac was so fruitful that the fruitfulness was so evident to the eyes of the people, and they knew that this is not man, this is God in operation who's behind this man. ஈசாக்கு மிகவும் அதிகமாக பலுகி பெருகுகிறதை பார்த்தபோது அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், இது ஒரு மனிதனுடைய செயல் அல்ல, இவரோடு கூட தேவனுடைய செயல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு அதிகமாக பெருகுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து விட்டார்கள். See, this is what happened when God makes room in your life. இதுதான் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கும் பொழுது. God has made room for this ministry. I'm telling you very clearly, in the month of July and August, God has made room for this ministry, for the new move of the Holy Spirit to manifest, for the golden era to begin. தேவன், நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்திற்கு தேவன் இடம் உண்டாக்கி இருக்கிறார். இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதங்களிலே கர்த்தர் இந்த ஊழியத்திற்கு இடம் உண்டாக்கினார். எதற்காக என்றால் இந்த பொன்னான காலத்திற்குள்ளாக நாம் நுழையும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். That's why I'm telling we shall be fruitful in the land, because the Lord has made room for us. I'm not saying the Lord has made room for me. I'm speaking on behalf of you. The Lord has made room for us, and we shall be fruitful in the land. இதை நான் எனக்காக நான் சொல்லவில்லை, எனக்கு உண்டாக்கினார் என்று நான் உங்களுக்காக உங்கள் சார்பிலே நான் பேசுகிறேன். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். When the Lord makes room, the hand of abundance, the hand of plenty, the hand of power, the hand of might, the hand of miracles, the hand of supernatural breakthroughs will start operating in your life, brother. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கும் பொழுது பரிபூரணம் சம்பூர்ணம் மிகவும் அதிகமாக நிரம்பி வழிகிறதான ஆசீர்வாதத்தின் கரம் மற்றும் பெருகச் செய்கிற கரம், அடையாளங்கள் அற்புதங்களும் மற்றும் மகத்துவமான கரமானது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Many people do not know about the God whom they serve. இன்றைக்கு அநேகர் தாங்கள் ஆராதிக்கிற தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். He is one who giveth liberally. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். James chapter 1 verse 5, he giveth liberally. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறது. What does he give? அவர் எதை கொடுக்கிறார்? What does he give? எதை கொடுக்கிறார்?
all things. சகலவற்றையும் தருகிறார். All things liberally. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக தருகிறார். That's why he is asking you to ask all things. ஆகவே தான் நீங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார். In John 16 and verse 23 he says, hitherto you have not asked me anything, ask and you shall receive. யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். What can you ask? நீங்கள் எதை கேட்க முடியும்? Verily I say unto you, whatsoever ye shall ask the Father in my name, he shall give it to you. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவினிடத்திலே என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். Now look at this, John 16 and verse 23. There are two truths which the Bible is revealing. யோவான் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இரண்டு உண்மைகள் சொல்லப்பட்டுள்ளது. Number one truth is, in that day you shall ask me nothing. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். இது முதல் உண்மையாம். Which day? எந்த நாள்? The day when whatsoever you ask the Father in the name of Jesus will be given to you. அந்த நாள் என்று சொல்லும்போது பிதாவினிடத்திலே இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நாளை குறித்து தான் சொல்கிறார். That day, அந்த நாளிலே, that is the day today we are in. அந்த நாளில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். Whatsoever we ask the Father in the name of Jesus will be given to us. நாம் இருக்கிறதான இந்த நாட்கள் எப்படிப்பட்டதான நாட்கள்? பிதாவாகிய தேவனிடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். That is truth too. இரண்டாவது உண்மையாம். But the problem is, in that day when we can receive whatsoever we ask, Jesus is saying, in that day you shall ask me nothing. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த நாளிலே எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த நாளிலே நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். That's very sad. இது ஒரு வேதனையான நிலைமை. See, two truths. இரண்டு உண்மைகளை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். Both are truth. இரண்டுமே உண்மைதான். In that day you shall ask me nothing is the truth. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், அதுவும் உண்மை. Whatever you ask in the name of Jesus in that day will be given to you is the truth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார், அதுவும் உண்மைதான். And today what are we doing? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? I'm telling you, the Lord hath made room for us and we shall be fruitful. நான் சொல்கிறேன், கர்த்தர் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கி இருக்கிறார். That's why you have to pray for MPZ Church. ஆகவே நீங்கள் MPZ சபைக்காக ஜெபியுங்கள். John 16:24. யோவான் 16ஆம் அதிகாரம் Hitherto you have asked nothing in my name, ask and you shall receive, that your joy may be full. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். But pastor, you know, I have been asking and asking and asking. பாஸ்டர், இதுவரைக்கும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். I am a specialist in asking. கேட்கிறதுல நல்லா நான் கேட்கிறதுல தேறினதான ஒரு நபர். But Jesus is telling, in that day when whatsoever you ask the Father in my name, he will give it to you. In that day you shall ask me nothing. நீங்க எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்ற அந்த நாள்ல நீங்க பிதாவினிடத்தில் என்னிடத்தில் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்கன்றாரு. It's very sad, brother. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாகும். In that day, அந்த நாளிலே, we are in that day. நாம் அந்த நாட்களில் தான் நாம் இருக்கிறோம். We are in the day when we can receive from the Father whatever we ask in the name of Jesus. பிதாவினிடத்திலிருந்து நாம் எதை வேண்டுமானாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடியதான அந்த நாட்களில் இருக்கிறோம். Oh, it's too difficult to understand. இது புரிந்து கொள்வதற்கு கடினமாக I இருக்கிறது. can't understand. Whatsoever I ask, how is this possible? கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும், இது எப்படி நடக்கும்? Oh, I can't. I'm not able to accept it. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. See, so sad. இது வேதனைக்குரிய காரியமாக When இருக்கிறது. we are living in a time when God's abundant grace and abundant love is operating, we are just taking it lightly because we are allowing our mind to dictate terms. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நாட்கள் தேவனுடைய அளவற்ற அன்பும் அவருடைய கிருபையும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதான நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் பெறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனது கிரியை செய்ய இடம் கொடுக்கிறோம். I want you to go and read in your Bible John 16:23 and 24. நீங்கள் வீட்டிலே உங்களுடைய வேதாகமத்தில் எடுத்து வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 23 24வது வசனங்கள். Listen, child of God, when God makes room in your life, you will be so fruitful that unbelievers will see that the Lord God Almighty, the creator of the universe, is with you. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் உண்டாக்கும் பொழுது தேவனுடைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமாய் நீங்கள் பலுகி பெருகுகிறதுனாலே அவிசுவாசிகள் காண்பார்கள். Our job is not to look at failures. நம்முடைய காரியம் தோல்விகளை பார்ப்பதல்ல. Don't look at failures. தோல்விகளை பார்க்காதீர்கள். Don't look at people who have failed. வாழ்க்கையிலே தோற்று போனவர்களை பார்க்காதீர்கள். Don't look at people who are always struggling, straining and decreasing and
life is tough for them. வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கடினமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நபர்களை பார்க்காதீர்கள். Look at God and His Word. தேவனையும் அவருடைய வார்த்தையையும் பாருங்கள். The Bible says, looking unto Jesus, the author and finisher of your faith. வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி நாம் ஓடக்கடவும். And then in Isaiah 51 verse 2 it says, look unto Abraham your father. ஏசாயா 51 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். That means look unto the covenant man Abraham. அப்படியானால் உடன்படிக்கையின் பிள்ளையாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. Look at Isaiah 51 verse 2. Look unto Abraham your father and unto Sarah that bare you, for I called him alone and blessed him and increased him. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். What did God do to Abraham the covenant man? உடன்படிக்கையின் பிள்ளையாகிய ஆபிரகாமுக்கு தேவன் என்ன செய்தார்? He called him. அவனை அழைத்தார். Covenant people are called people. உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்றாலே அழைக்கப்பட்ட பிள்ளைகள். Are you a covenant person? Then you are called. நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளை, அப்படியானால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். What does God do after calling? He blessed him and increased him. அழைத்த பிறகு தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவரை பெருக பண்ணினார். That's what the covenant always does, brother. இதுதான் நமக்கு உடன்படிக்கை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறதான காரியமாம். That's what happens when the Lord makes room. You will see this manifesting. இதுதான் நடக்கும். இந்த காரியம் தான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இடம் உண்டாக்கும் பொழுது இந்த காரியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். So suppose look at the man who was blessed and increased by God and called by God. தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதான மனிதனை தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். First you look unto Jesus. முதலாவது நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். Then Isaiah 51:2 look unto Abraham. இரண்டாவதாக பார்க்கிறோம் ஏசாயா 51:2 ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். And then in Hebrews the Bible says, be followers of those who through faith and patience inherit the promises. எபிரேயர் 11 அதிகாரத்திலே பார்க்கிறோம், விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுவர்களாய் இருங்கள் என்று எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம். Don't be follower of Tom, Dick and Harry, brother. யாரையோ நம்ம பின்பற்றி கொண்டிருக்க கூடாது. See, that's what we are doing, but be followers who through faith and patience inherit the promises. English Tamil Bible is Hebrews 6:11. The English Bible is Hebrews 6:12. தமிழ் வேதாகமத்தில் 11 வசனம், ஆங்கிலத்தில் 12 வசனமாகும். That you be not slothful. நீங்கள் அசதியாயிராமல். See, many people are casual in this area. அநேகர் இந்த இடத்துல தான் ரொம்ப லேசா வாழ்க்கையை நடத்தி கொண்டு வாழ்கிறார்கள். Which area? எந்த பகுதியிலே? The next line says, but followers of them who through faith and patience inherit the promises. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. Do you think these are men or who does it refer to? இது யாரை குறிக்கிறது? மனுஷனை சொல்கிறாரா அல்ல வேற யாரையாவது சொல்கிறாரா? What God is telling me to be a follower of men. என்ன ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும்படி சொல்கிறார்? That's what God told. He said, look unto Abraham. அதைதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். And now Hebrews 6:12 the apostle Paul says, don't waste your time, don't be slothful, don't be casual, but be followers of them. That means he's talking about men who through faith and patience inherit the promises. இந்த இடத்திலே எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்த நபர்களை அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். When you follow a person whose eyes are on eternity, naturally he will also lead you to eternity, brother. ஒரு நபருடைய கண்கள் நித்தியத்தின் மேல் நோக்கமாக இருக்குமானால் அந்த நபரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்களுடைய கண்களும் நித்தியத்தின் மேல் தான் இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா நித்தியத்துக்கு வந்துருவீங்க. If my eyes are eternity and I'm preparing for eternity, my focus is eternity, then actually what will happen when you follow? You will also go to eternity, the place where I'm going. என்னுடைய கண்கள் நித்தியத்தின் மேல் இருக்கிறது, அதன் மேல் நான் நோக்கமாக இருக்கிறேன் என்றால் என்னோடு கூட இருந்து பின்பற்றுகிறதான நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? உங்களுடைய கண்களும் அதன் மேல் தான் இருக்கும். நீங்கள் நிச்சயமா நித்தியத்துக்கு தான் ஆயத்தமாவீர்கள், அந்த இடத்தை சேருவீர்கள். See, I'm not telling you to follow. The Bible tells be followers of them. Them means he's talking about some men who through faith and patience inherit the promises. இந்த இடத்திலே இவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து என்று வசனம் சொல்லுது. அப்படியானால் சில மனிதர்களை பின்பற்றுங்கள் என்று வசனம் சொல்கிறது. எப்படிப்பட்ட மனிதர்கள்? விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும். what does Tamil Bible says? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருங்கள். நான் சொல்ல பைபிள்ல போட்டிருக்கு. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். Today, child of God, இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, it's time that you follow those who will lead you to eternity.
நீங்கள் நித்தியத்துக்கு நேராக உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். It's very important. Paul again and again says, be followers of me. பவுல் திரும்பவும் சொல்லுகிறார், என்னை நீங்கள் பின்பற்றுவர்களாய் இருங்கள். Because naturally if you don't follow, then who are you going to follow? நீங்கள் அவரை பின்பற்றாவிட்டால் நீங்கள் யாரை நீங்க பின்பற்ற முடியும்? Somebody you have to follow, brother. நீங்க யாரோ ஒருத்தரை பின்பற்றி தான் ஆக வேண்டும். You better make the right choice. நீங்கள் சரியான ஒரு தீர்மானம் எடுங்கள். See, today we have entered exciting times. இன்றைக்கு நாம் சுவாரஸ்யமான நாட்களுக்குள் நுழைந்திருக்கிறோம். See, 1 Corinthians, be followers of me, even as I also am of Christ. 1 கொரிந்தியர் 11:1, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். See, Paul again is saying, be followers of me. திரும்பமாக இந்த இடத்துல பவுல் சொல்றார், என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். See, okay, coming to the message, the point is, God has called us to experience His so great love and so great goodness in the land of the living. கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், இந்த தேசத்திலே தேவனுடைய மகா பெரிய அன்பை, அவருடைய நன்மையை நாம் அனுபவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். And I am telling you, He hath made room for us. Rehoboth has taken place in our lives, and we shall be fruitful in the land, and nobody can stop this fruitfulness and increase that God has planned and is working in our lives today, right now. நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ரகபோத்துக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தேவன் பலுகை பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கியிருக்கிறார். இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தொடர்ந்து இந்த காரியங்களை, தேவன் செய்கிற காரியங்களை பார்ப்போம் என்று நான் உச்சரிக்கிறேன். Today, if you are dejected, if you are forlorn, if you are thinking, oh, my life is so tough, I am telling you, you are entered the golden era. இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் இருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் பொன்னான காலத்திற்குள் நுழைந்திருக்கிறீர்கள். வந்துட்டோம் 100%. நீங்க வந்து guaranteed. The power is moving. வல்லமை கிரியை செய்கிறது. The covenant is working for us. உடன்படிக்கை உங்களுக்காக கிரியை செய்கிறது. God's hand is working for us. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்கிறது. The hand which worked for Isaac and made him great is working in your life today. ஈசாக்குக்காக கிரியை செய்து அவரை மிகவும் பெரியவனாக மாற்றின அதே கரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது. Our job is not to mess up the plan of God. நம்முடைய வேலை அவருடைய திட்டத்தை வீணாக்கி விட கூடாது. Do you know that you can mess up the plan of God by living foolishly and wasting your time and not understanding the prophetical move of the Holy Spirit? தேவனுடைய தீர்க்கதரிசனமான அந்த கிரியைகளை புரிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய செயல்களை அறிந்து கொள்ளாமல் உங்களால் தேவனுடைய திட்டங்களை அவமாக்க முடியும். இது உங்களுக்கு தெரியுமா? As I told you in the morning, don't put a spoke to the wheel. நான் காலையிலே சொன்னதை போல சுற்றுகிறதான அந்த சுழன்று கொண்டிருக்கிற சக்கரத்துல நடுவில் நம்ம போய் ஒரு கம்பியை நுழைக்க கூடாது. The wheel of blessing is rotating very fast in your favor. ஆசீர்வாதத்தினுடைய அந்த சக்கரமானது உங்களுக்கு தயவு காட்டும்படி உங்களுடைய வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கிறது. Don't put a spoke to the wheel by our foolish actions. உங்களுடைய மதியீனமான செயல்களின் மூலமாக உள்ள கொண்டு போய் கம்பியை நுழைக்கிறது போன்ற காரியங்களை செய்யாதீர்கள். How one can fall short of the blessings we'll discuss later in the life management courses. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் இழந்து போக முடியும் என்பதை குறித்து பிறகு நாம் லைஃப் மேனேஜ்மென்ட் கிளாसेसல கேட்போம். But I would like to give you a gentle advice. நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்லுகிறேன். Listen very carefully. கவனிப்போம். Number 1, understand the anointing, what it is and what it can do for you. அபிஷேகத்தை புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகம் என்றால் என்ன, அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? That's very important, because if you don't understand the anointing, how can you receive more of the anointing? How can you know about the anointing? அபிஷேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படி நீங்கள் அதிக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அதை நீங்கள் அனுபவிக்க முடியும்? What exactly is the anointing? அபிஷேகம் என்றால் என்ன? Is it some air? காத்தா? What is it? அபிஷேகம் என்றால் என்ன? Is it a feeling? அல்லது ஏதோ ஒரு உணர்ச்சிகளா? Because many people are not clear. They don't understand what is anointing. They just don't understand what is anointing. அநேகருக்கு அது விளங்குவதில்லை. என்ன இது அபிஷேகமா? இது என்ன? புரியாதவர்களாய் இருக்கிறார்கள். Point number 2, get more anointing. இரண்டாவதாக அதிக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. And point number 3, ensure that you are overflowing with the anointing at all times. மூன்றாவதாக அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிறவர்களாய் இருங்கள். Point number 4, do not do acts which will block the anointing from working for you. நான்காவதாக தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கக்கூடியதான செயல்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யாதீர்கள். Advice number 5, never limit God. ஐந்தாவதாக ஒருபோதும் தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். These are all gentle advices which I would advise all the people who are listening to the word today. Do this seriously and sincerely, and you'll find the anointing will take you to heights you can never imagine. இவையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக அருமையான திரும்பவும் உங்களை நினைப்பூட்டக்கூடியதான ஆலோசனைகளாகும். ஆகவே இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். காரியங்களை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம்.
Remember, God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அதை மறவாதீர்கள். So those who are going through problems, those who are going through worries, confusion, sickness, death problem, darkness problem, family problem, strife problem, all kinds of strife is hitting you. Once again, I want you to understand that Rehoboth has begun in your life, and the Lord hath made room for us, and we shall be fruitful in the land. திரும்பமாக நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே சோர்ந்து போய் மனம் தளர்ந்து போய் தடைகளோடு போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு எதிர்பார்ப்புகள் நடக்காமல் அப்படி இருக்கிறதான உங்களுக்கு நான் திரும்பமாக சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை ரெகோபோத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கியிருக்கிறார். Because the Lord hath made room for us, and we shall be fruitful in the land, and the Lord is going to do amazing things which you can never understand. It's going to manifest very soon. கர்த்தர் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாததான ஆச்சரியமான காரியங்களை செய்யத்தான் போகிறார். சீக்கிரத்திலே அவைகள் காணப்படும், வெளியரங்கமாக தெரியும். So be blessed. God bless you. God bless your family. God bless everything concerning you. Maranatha. ஆகவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு இருக்கிறதான யாவையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.